பேருந்துகள் தொடக்க விழாவுக்காக சென்னைக்கு வரவழைக்கப்பட்டு தொடக்க விழா நடத்தப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு பல இடங்களிலிருந்து வெளியாகி இருந்தது. இந்த நிலையில் 300 பேருந்துகள் தொடக்க விழாவுக்காக வரவழைக்கப்பட்டு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு தவறானது என போக்குவரத்து துறை அதிகாரிகள் விளக்கம் அளித்திருக்கின்றனர். முதல்வரின் பிறந்த நாளையொட்டி எந்தவித புதிய பேருந்துகளுக்கான தொடக்க நிகழ்ச்சிகளும் நடத்த திட்டமிடவில்லை எனவும், அதே போன்று அந்த பேருந்துகள் அனைத்தும் வருகின்ற வெள்ளி மிலாடி நபி பண்டிகையொட்டியும், அதே போன்று சனி ஞாயிறு வார விடுமுறை ஆகிய தொடர் விடுமுறைக்காக பிற மாவட்டங்களுக்கு இயக்குவதற்காகவே சென்னைக்கு வரவழைக்கப்பட்டுள்ளதாகவும் போக்குவரத்து துறை அதிகாரிகள் விளக்கம் அளித்திருக்கின்றனர். கடந்த முறை அமைச்சர் ஆய்வு மேற்கொண்டிருந்த பொழுது பண்டிகையொட்டி பல பொதுமக்கள் தங்களுடைய ஊருக்கு செல்ல முடியவில்லை என்று குற்றச்சாட்டு வைத்திருந்தனர். அந்த வகையில் மக்களினுடைய தேவைக்கேற்பவும் பயணிகளுடைய தேவையை கருத்தில் கொண்டு இந்த புதிய பேருந்துகள் அனைத்தும் பிற மாவட்டங்களுக்கு சென்னையிலிருந்தும் கிளாம்பாக்கத்திலிருந்தும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு தவறானது என போக்குவரத்து துறை அதிகாரிகள் விளக்கம் அளித்திருக்கின்றனர். முதல்வரின் பிறந்த நாளையொட்டி எந்தவித புதிய பேருந்துகளுக்கான தொடக்க நிகழ்ச்சிகளும் நடத்த திட்டமிடவில்லை எனவும், அதே போன்று அந்த பேருந்துகள் அனைத்தும் வருகின்ற வெள்ளி மிலாடி நபி பண்டிகையொட்டியும், அதே போன்று சனி ஞாயிறு வார விடுமுறை ஆகிய தொடர் விடுமுறைக்காக பிற மாவட்டங்களுக்கு இயக்குவதற்காகவே சென்னை